ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் என்னை ஆள வந்த அரக்கனே நாவல் பகுதி 20. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். கங்காவை அணைத்தபடி அவள் மார்பில் விழி மூடி கிடக்கும் வெற்றியை வேதனையோடு பார்த்தாள் கங்கா. என்னதான் அவன் மீது இருந்த கோபம் மறைந்தாலும் அவன் ஏற்படுத்திய வலி அவள் மனதில் அப்படியேதான் இருக்கிறது. தன்னை விட அவன் கார்த்திகாவை அல்லவா நேசிக்கிறான். அந்த எண்ணம் தான் அவள் மனதில் ஒரு வேதனையாக வலியாக உறைந்து கிடக்கிறது. ஒரு மனைவியாக அவளால் இதை எப்படி தாங்கிக் கொள்ள இயலும்? அவளை அணைத்தபடி வெற்றி உறங்குகிறான். ஆனால் அவள் விழிகளை உறக்கம் தழுவ மறுக்கிறது. அவனுக்காக உறங்குவது போல் அவள் பாசாங்கு செய்ய அவளை அணைத்தபடியே அவன் உறங்கிவிட்டான். ஒரு அரை மணி நேரம் அவன் அருகில் படுத்திருந்தவள் மெதுவாக எழுந்து தரையில் வந்து படுத்துக் கொண்டாள். அதிகாலை 3 மணிக்கு அலாரம் அடிக்க சட்டென்று துள்ளி எழுந்து அலாரத்தை அணைத்தான் வெற்றி. கங்கா எழுந்துவிடக் கூடாது என்று நினைத்தான். ஆனால் அவன் அருகில் கங்கா இல்லை. குளியல் அறையை பார்த்தான், அங்கும் இல்லை. எங்க போயிட்டா? அறை வாசலை பார்த்தான், கதவு தாழிட்டுதான் இருக்கிறது. படுக்கையிலிருந்து அவன் மெதுவாக கீழே இறங்க கீழே படுத்து உறங்கும் கங்காவை கண்டான். அவன் மனம் ஏனோ வலித்தது. என்னாச்சு? ஏன் கீழே போய் படுத்திருக்கா? என் மேல இருந்த கோபம் இன்னும் போகலையோ? நேற்று எப்படியோ அவளை சமாதானம் செய்து விட்டானே தவிர அவள் தாமரை இலையில் பட்ட தண்ணீராக அவனோடு ஒட்டாமலேதான் இருந்தாள். அவனை மன்னித்து விட்டதாக கூறியவள் அவனை பிரிந்து செல்லவில்லை, அவ்வளவுதான். பழைய கங்காவாக மாற அவள் தயாராகவில்லை என்று இப்போது இதோ சொல்லாமல் சொல்கிறாள். அவள் அருகில் வந்தவன் அவளை தூக்கி வந்து படுக்கையில் கிடத்தினான். அவள் நெற்றியில் அவன் முத்தமிட விழித்துக் கொண்டாள் கங்கா. கிளம்பிட்டீங்களா என்று கேட்டாள். என்ன இல்ல. ஆமா, நீ ஏன் கீழே போய் படுத்த? என்ன கேட்டீங்க? நீ ஏன் கீழே போய் படுத்துக்கிட்ட? ரொம்ப புழுக்கமா இருந்தது. இல்லையே, 2 நாளா கோடை மழை பெய்யுது, அதனால புழுக்கம் அதிகம் இல்லையே, குளிராதான் இருக்கு. அவள் பதில் ஒன்றும் கூறவில்லை. சரி, இன்னைக்கு ஏசி வாங்கிடலாம். டீ போட்டு தரவா? அவள் எழ முயல அவளை தடுத்தவன், வேண்டாம், நீ தூங்கு. தவளை எடுத்துக்கொண்டு அவன் குளியல் அறைக்கு சென்றான். கங்காவின் விழிகள் நிறைந்து வழிந்தது. சாரி, நான் உங்களையும் கார்த்திகாவையும் பிரிச்சிருக்க கூடாது. உங்க மனசு ஃபுல்லா கார்த்திகா தான் நிறைஞ்சிருக்கா. அவளை மனசுக்குள்ள வச்சுட்டு என்னோட உங்களால எப்படி குடும்பம் நடத்த முடியும்? விழிகள் நிறைந்து வழிய தலையணையில் முகம் புதைத்தாள் கங்கா. மாலை வெற்றி வீடு திரும்பும் போது உயிரற்ற பதுமையாக ஹாலில் அமர்ந்திருந்தாள் கங்கா. அவனை கண்டதும் எழுந்து சமையலறையை நோக்கி நடந்தாள். இழுத்து அவளை அணைத்தவன், கங்கா, உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி நடந்துக்கிற? நீ இன்னும் என்ன மன்னிக்கலையா? மன்னிச்சதால தானே உங்க கூட இருக்க, இல்லைன்னா எப்பவோ திருநெல்வேலி போயிருப்பேனே. ஆனா என்னுடைய பழைய கங்காவை என்னால பார்க்க முடியலையே. அவளைதான் நீங்க கொல்லிட்டீங்களே. அவ செத்துட்டா. டீ போடணும், விடுங்க. எனக்கு டீ வேண்டாம் கங்கா, உன் கூட பேசணும். எனக்கு டீ வேணுங்க, தலை வலிக்குது. நீங்க இப்ப வந்துடுவீங்க, 2 பேருக்கும் ஒன்னா டீ போடலான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு டீ வேண்டாம்னா பரவாயில்ல, எனக்கு வேணும், தலை பயங்கரமா வலிக்குது. அவளை விடுவித்தான் வெற்றி. சமையல் அறைக்கு சென்றவள், நைட்டு என்ன செய்யட்டும்? அவள் குரல் மட்டும் வெளியே வந்தது. நீ இப்ப எதுவும் பண்ண வேண்டாம், நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். 2 பேரும் சேர்ந்தே சமைக்கலாம். வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். ஷூட்டிங் முடிஞ்சு ரொம்ப டயர்டா வந்திருப்பீங்க. பரவாயில்ல, நான் வந்து ஹெல்ப் பண்றேன். அதுதான் வேண்டான்னு சொல்லிட்டேன்ல. அப்படின்னா எனக்கு எதுவும் தேவையில்லை. உனக்கு வேணா நீ ஏதாவது சமைச்சுக்க. சரி. பேச்சை முடித்துக் கொண்டாள் கங்கா. பூரியும் குருமாவும் செய்தவள் அவனுக்கும் உணவு மேஜையில் எடுத்து வைத்தாள். வந்து சாப்பிடுங்க என்று அவள் அழைக்க அதை அவன் காதில் வாங்கிக் கொள்ளாமல் டிவி பார்க்க அவளும் அவனை வற்புறுத்தவில்லை. ஒரு எந்திரமாக உணவை முடித்தவள் அறைக்குள் சென்று படுத்துக் கொண்டாள். தரையில் தான் படுத்திருக்கிறாள் என்று ஏசி வைத்தாகிவிட்டது. ஆனாலும் அவள் தரையில் தான் படுத்திருக்கிறாள். ஒரு அரை மணி நேரம் டிவி பார்த்துவிட்டு அறைக்குள் வந்தவன் தரையில் படுத்திருக்கும் கங்காவை கண்டதும் கோபமாக அவள் அருகில் வந்தான். என்னாச்சு கங்கா? அதான் ஏசி வச்சாச்சே, அப்புறம் என்ன கீழே படுத்திருக்க? எனக்கு கீழே படுக்கிறது தான் வசதியா இருக்கு, நான் இங்கேயே படுக்கிறேன். ஏன் கூட படுக்க பிடிக்கலன்னு சொல்லு. அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா என்னால எதுவும் பண்ண முடியாது. விழிகளை மூடியவள் அவனுக்கு முதுகை காட்டி படுத்துக் கொண்டாள். படுக்கையில் வீழ்ந்தான். இப்படியே நாட்கள் மெல்ல நகர்ந்தது.
ஷூட்டிங் இருப்பதாலும் கங்கா தனியாக வீட்டில் இருப்பதாலும் வெற்றியால் தஞ்சை சென்று கார்த்திகாவை பார்க்க முடியவில்லை. ராமேஸ்வரம் சென்ற அவனது அப்பா அம்மா 5 நாட்கள் கழித்து இன்று காலை 6 மணிக்கு தான் வீடு திரும்பினர். முதல் பார்வையிலேயே கங்கா மகிழ்ச்சியாக இல்லை என்பது அவர்களுக்கு புரிந்தது. ஆனால் வெற்றி அவளிடம் நெருக்கமாக தான் இருக்கிறான். அவள் தான் அவனோடு ஒட்டாமல் நிற்கிறாள். என்ன வெற்றி, உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? அப்பா தான் கேட்டார். இல்லையே, ஏன்பா கேக்குறீங்க? கங்கா முகமே சரியில்லை. அவ முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்ல. என்ன ஆச்சு? தெரியலப்பா. தெரியலையா? இல்ல என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லலையா? அவன் பதில் ஒன்றும் கூறவில்லை. அம்மா கங்காவிடமும் நாசுக்காக கேட்டு பார்த்து விட்டார். அப்படியெல்லாம் எதுவும் இல்ல ஆண்டி, எனக்கு லேசா தலைவலிக்குது, அதுதான் முகம் சரியில்லை என்று கூறி நழுவிக்கொண்டாள். இரவு உணவை முடித்துக் கொண்டு படுக்கைக்கு வந்த வெற்றி கங்காவுக்காக காத்திருந்தான். ஒரு அரை மணி நேரம் கழித்துதான் கங்கா அறைக்குள் வந்தாள். வழக்கம் போல் அவள் தரையில் படுத்துக் கொள்ள எழுந்து வந்து அவள் அருகில் படுத்தவன் அவளை அணைத்துக் கொண்டான். அவனுக்கு இணங்கவே செய்கிறாள், ஒரு மனைவியின் கடமை என்பது போல். அவள் கன்னத்தை மெல்ல வருடியவன், கங்கா, அப்பா அம்மா நீ சந்தோஷமா இல்லையான்னு கேக்குறாங்க. நீ சந்தோஷமா இல்லையா? யார் சொன்னது? நீங்க தான் என்ன ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்கீங்களே. உதடு போய் சொல்லுது, ஆனா உன்னுடைய முகம் உண்மையை உறக்க சொல்லுது. நீ சந்தோஷமா இல்ல கங்கா. அவள் பதில் கூறவில்லை. என்ன ஆச்சு உனக்கு? நான் மன்னிப்பு கேட்டுட்டேனே உன் காலை தொட்டு. இன்னுமா நீ என்ன மன்னிக்கல? நான் அப்படி சொல்லலையே. உங்க மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல. கோபம் இல்ல, ஆனா வருத்தம் இருக்கு, அப்படிதானே? அவள் பதில் கூறவில்லை. சிறிது நேரம் அங்கு மௌனம் நிலவியது. அவள் இதழை அவன் நெருங்க சட்டென்று தலையை திருப்பிக் கொண்டவள், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, தூக்கம் வருது என்று கூறி முடிப்பதற்குள் அவள் தலையை பிடித்து தன் பக்கம் திருப்பியவன் அவள் இதழில் அழுத்தி முத்தமிட்டான். என்ன தண்டிக்கணும்னு நீ முடிவு பண்ணிட்ட, தண்டனையை ஏத்துக்க தானே வேணும். இந்த ஒரு முத்தம் போதும், நான் நிம்மதியா படுத்து தூங்கிடுவேன். அவன் எழுந்து கொள்ள அவன் கரத்தை பிடித்தவள், உங்ககிட்ட பேசணும். என்ன? நான் நாளைக்கு சாயந்தரம் திருநெல்வேலி போறேன். திருநெல்வேலியா? எதுக்கு? எனக்கு அங்கதானே வேலை. அதுவும் சென்னையிலேயே நீ ஏதாவது வேலையை தேடிக்கேன்னு சொன்னேனே. சென்னையில வேலை அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிடுமா? கங்கா, நீ இங்க வேலையை தேடு. வேலை கிடைக்கிற வரைக்கும் ரிலாக்ஸா வீட்டுல இரு. ரிலாக்ஸா வீட்டுல இருக்கிறதா? என்னால இந்த வீட்டுல போர் அடிச்சு சாக முடியாது, கோபமாக கூறியவள் முகத்தை திருப்பி கொண்டாள். நீ ஏன் இப்படி பேசுற? நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? பொண்ணுங்க ஒண்ணும் உங்களுக்கு அடிமை இல்ல. அவங்களுக்கும் ஆசாபாசங்கள், விருப்பு வெறுப்பு எல்லாமே இருக்கு. அவங்க படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலையா அவங்க பாக்கணும்னு ஆசைப்படுறாங்க. பொண்ணுங்க சொந்த கால்ல நிக்கிறது அவசியம். எல்லா தேவைகளுக்காகவும் புருஷன் கிட்ட கை கட்டி கையேந்தி நிக்க முடியாது. சரி, நீ சொல்றது சரி. நீ என்கிட்ட கை கட்டி கையேந்தி நிக்க வேண்டாம். 10 நாள் லீவ் போட்டிருக்கல, லீவ் முடிஞ்சு போனா போதாதா? அதான் சொன்னேனே. நீங்க காலையில 1 மணிக்கு 2 மணிக்கெல்லாம் கிளம்பி போயிடுறீங்க. அதுக்கப்புறம் தன்னந்தனியா இந்த வீட்டுக்குள்ள நான் இருக்கணும். அதான் இப்ப அப்பா அம்மா வந்துட்டாங்கல்ல, நானும் அவங்க வர்ற வரைக்கும் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்பதான் அவங்க வந்துட்டாங்கல்ல, ஆண்டி உங்களை பாத்துப்பாங்க. நான் நிம்மதியா போய் என் வேலையை பார்க்கலாம். சரி, நீ எப்ப திரும்பி வருவ? லாங் லீவ் எப்ப கிடைக்குதோ அப்போ. இல்லனா சென்னையில ஏதாவது வேலை கிடைக்கணும். உன்னுடைய மனநிலைய பார்க்கும் போது இது ரெண்டுமே நடக்காதுன்னு தான் தோணுது. சரி, உன்னுடைய விருப்பம். நீ சொன்ன மாதிரி பொண்ணுங்க ஒண்ணும் ஆம்பளைங்களுக்கு அடிமை இல்ல. உனக்கு பிடிச்சதை நீ செய்யலாம். தூக்கம் வருதுன்னு சொன்னல, தூங்க. எழுது கொண்டானே தவிர அவனுக்கு மனம் வரவில்லை. சட்டென்று குனிந்து அவளை தூக்கி படுக்கையில் கொண்டு வந்து படுக்க வைத்தான். அதான் நாளைக்கு திருநெல்வேலி போறல்ல, இன்னைக்கு ஏன் கூட படு. அவள் படுக்கையின் ஓரத்தில் சென்று முதுகை காட்டி படுத்துக் கொள்ள அவளை தொல்லை செய்யாமல் தள்ளியே படுத்துக் கொண்டான் வெற்றி. அவன் இதயம் வலித்தது. இவள் மனதை எப்படி மாற்றுவது அவனுக்கு புரியவில்லை. உண்மையை கூற அவனுக்கு விருப்பமும் இல்லை. நடப்பது நடக்கட்டும் என்று தன் மனதை சமாதானம் செய்து கொண்டான். மறுநாள் கங்கா எழும்போது வெற்றி அருகில் இல்லை. நேரத்தை பார்த்தாள். 6 மணியை காட்டியது. நான் இன்னைக்கு திருநெல்வேலி போறேன்னு சொல்லியும் கேட்காம அவர் ஷூட்டிங்க்கு போயிருக்காரா? இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டா என்ன, குறைஞ்சா போயிடுவாரு? எப்படி லீவ் போடுவாரு? அவருக்கு நானா பெருசு, ஷூட்டிங் பெருசு, கார்த்திகா பெருசு, வேற ஏதேதோ பெருசு. என் மேல அவருக்கு கொஞ்சம் கூட பாசம் இல்ல, மதிப்பும் இல்ல, மரியாதையும் இல்ல. முணுமுணுத்தபடியே குளியல் அறைக்கு சென்றாள்.
வெற்றியின் அப்பா அம்மாவிடம் அவள் திருநெல்வேலி செல்வதை நேற்றை கூறிவிட்டாள். சிறிது நாட்கள் கங்கா அவளது வீட்டில் இருந்து விட்டு வரட்டும் என்று அவர்களும் மறுப்பேதும் கூறவில்லை. வெற்றி மதியமாவது வீட்டிற்கு வருவான் என்று கங்கா எதிர்பார்த்தாள். ஆனால் அவன் வரவில்லை. மாலை 5 மணி ஆன போது அவனிடம் இருந்து அழைப்பு தான் வந்தது. ஆனால் கங்கா அதை ஏற்கவில்லை. 5:10 ஆன போதுதான் வெற்றியின் அப்பா அம்மா ஒரு ஆட்டோ பிடித்து கங்காவை பேருந்து நிறுத்தம் கொண்டு வந்து பேருந்தில் ஏற்றி அனுப்பிவிட்டு வீடு திரும்பினர். இரவு வீட்டிற்கு வந்த வெற்றியின் முகத்தில் வேதனை நிழலாடுவதை அப்பா அம்மா கண்டனர். வெற்றி, உனக்கும் கங்காவுக்கும் ஏதோ பிரச்சனைன்னு புரியுது. அது என்ன ஏதுன்னு கேட்டு உன் மனச கஷ்டப்படுத்த நாங்க விரும்பல. என்னானாலும் உனக்கும் கங்காவுக்கும் இடையில ஒரு சின்ன இடைவெளி இப்ப தேவைதான். அது 2 பேரையும் சிந்திக்க வைக்கும், நல்ல முடிவுகளை எடுக்க வைக்கும். கங்கா கொஞ்ச நாள் திருநெல்வேலியிலேயே இருக்கட்டும். அவளா திரும்பி வருவா, அப்ப வரட்டும். ஒருவேளை அவ வரலனா நாங்க போய் கூட்டிட்டு வரோம். நீயும் கொஞ்ச நாள் அமைதியாயிரு அப்பா கூற, வெற்றி பதில் ஒன்றும் கூறவில்லை. அப்பாவின் அருகில் அமர்ந்திருக்கும் அம்மாவின் அருகில் வந்து அமர்ந்தவன் அவர் மடியில் படுத்துக் கொண்டான். மனம் லேசாவது போல் அவனுக்கு தோன்றியது. விழிகளை மூடியவன் அப்படியே உறங்கி போனான். கங்கா திருநெல்வேலி சென்று சேர்ந்த பிறகும் வெற்றியை அழைக்கவில்லை. அவன் அப்பா அம்மாவை அழைத்து பத்திரமாக சேர்ந்து விட்டதாக கூறினாள். வெற்றியும் அவளை அழைத்து தொல்லை செய்யவில்லை. 1 வாரம் ஓடிவிட்டது. அன்று மாலை வெற்றி ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கும் போது அவனது அப்பாவிடமிருந்து அழைப்பு வந்தது. தொடர்ந்து அழைப்பு வந்து கொண்டே இருக்க அந்த சீனை வேகமாக முடித்த அறிவு, வெற்றி, ரொம்ப நேரமா அப்பா கூப்பிட்டு இருக்காரு, என்னன்னு கேளு என்று கூற வந்து செல்லி எடுத்து அழைப்பை ஏற்றுக்கொண்டான் வெற்றி. சொல்லுங்கப்பா. வெற்றி, உன்னை அவசரமா பாக்கணும்னு சொல்லி அத்தையும் மாமாவும் வந்திருக்காங்க. அத்தையும் மாமாவுமா? ஆமா, நீ உடனே கிளம்பி வாப்பா. இதோ வரேன்பா. அறிவிடம் கூறிவிட்டு கிளம்பி விட்டான். வீட்டை அடையும் போது அம்மாவின் கரத்தை பிடித்துக் கொண்டு அழுது கொண்டிருக்கிறார் அத்தை. வெற்றியை எப்படியாவது எங்க கூட அனுப்பி வைங்க அண்ணி, இல்ல கார்த்திகாவை நாங்க இழந்துடுவோம். பைத்தியம் மாதிரி நடந்துக்கிறா. யாரு எதை சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறா. வெற்றி சொன்னா கண்டிப்பா கேப்பா. வந்து அவகிட்ட பேச சொல்லுங்க அண்ணி. அவர் விழிகள் தற்செயலாக வாசலுக்கு திரும்பியது. வாசலில் நிற்கும் வெற்றியை கண்டதும் குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பித்தார். கண்ணீரோடு அவன் அப்பாவின் அருகில் அமர்ந்திருந்த மாமா எழுந்து வந்து அவன் கரத்தை பிடித்துக் கொண்டார். எங்க பொண்ண காப்பாத்துப்பா. எங்க மேல இருக்கிற கோபத்துல அவளையும் சேர்த்து தண்டிச்சிடாத. நீ வந்து அவகிட்ட பேசினா அவ மனசு மாறும். எங்க கூட வாப்பா பிளீஸ். மாமா கெஞ்ச தன் அப்பா அம்மாவை பார்த்தான் வெற்றி. போய் வா என்று அவர்களும் கஞ்சாடை செய்தனர். பகுதி 20 நிறைவடைந்தது. பகுதி 21 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.